அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலை 100வது இதழிலிருந்து கதைகள் படிச்சுட்ருக்கோம். திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களுடைய டிராயர் உள்ளே ஒரு கவர். இந்த கதையை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். என்ன என்ன இந்த கதையை பற்றி பேசுகிறதுன்னு ரொம்ப யோசித்து தான் பேச வேண்டியிருக்கு. ரொம்ப ஒரு பழைய கான்செப்ட் எடுத்திருக்கிறாரு. பழசுலேயும் பழசான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காரு. ஒரு எல்லா விஷயமும் எவ்ரிதிங் ஃபெல் இன் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அங்கங்கே பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே வந்து கதையை வந்து எல்லா செட்டப்பையும் வச்சு அந்த கோடுகளை மட்டும் இணைக்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்கிறாரு. இதில் வந்து விபூதி, பக்தி, அந்த மாதிரி இருக்கிறது, டிசிப்ளினாக இருக்கிறது, அந்த மாதிரி நல்ல பணம் கெட்ட பணங்கிற கொஞ்சம் ரிலீஜியஸ் பொடிகளை வந்து மேலே கொஞ்சம் இருக்கிறது வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கதையில் வந்துங்க ஒரு ட்விஸ்ட் வருது, ஒரு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது திடீர்னு நடந்த மாதிரி இருக்கணும். வரிசையாக எல்லாமே வந்து கதைக்காக திணிச்சு ஒரு எவ்வளோங்க ஒரு கடுகுக்குள்ளே கடலை வந்து எல்லாராலையும் புகுத்த முடியாது. அது வள்ளுவனால மட்டும்தான் முடியும். ஒரு கதைக்குள்ளே எத்தனை விஷயத்தை வைக்கிறது. கரெக்டாக ஒரு இவருக்கு வந்து இவர் மேனேஜர் பண்ணுற தப்பை கண்டுபிடிக்கிறது, மேனேஜரோட பையன் கண்டுபிடிக்கும் போது மேனேஜரோட ஃப்ரெண்டு வந்து ஓனரோட பையனாக இருக்கிறது, பேரனாக இருக்கிறது, அந்த நேரம் கரெக்டாக ஓனர் வேலையை விட்டு போகிறது, அப்படியே அங்கே வரிசையாக ஒரு கூட 4 புள்ளி வச்சு 4ஐயும் சேர்த்துட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க படுத்திருக்காங்க. அவங்க பையன் வந்து ஃபாரின்லேயே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அவர் சிட்டில் போட்டிருந்த பணம் போயிடுச்சு. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு இந்த வேலை தான் அவசியம். இந்த 3 புள்ளியை அப்படியே ஜாயின் பண்ணிட்டாரு. அந்த கவர் நிறையா வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தது, இவர் பண்ணாமே இருந்தார். அந்த பையன் வந்தப்போ இவர் துரத்தி அனுப்பிச்சார். இவர் கண்டிச்சார். ஆனால் அவன் தன்னோட இதை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் வேலைக்கே வராமல் போயிட்டான். கடைசியாக அவங்ககிட்டே வேலைக்கு போகிறாரு. இந்த ஆஹான்னு ஒரு படம் வந்ததில்ல, அதில் வந்து ஹீரோ வந்து போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேக்கரி மாதிரி வச்சு கொடுத்து, ஸ்வீட் ஸ்டால் வச்சு கொடுத்து அவங்க பின்னாடி, எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது, அந்த பிராமின் ஃபேமிலி அந்த கதை. அவர் என்ன சமூகத்தில் இருக்காரோ, அவருக்கு என்ன சுற்றி இருக்குமோ அதை வச்சு எழுதிட்டார் இந்த விபூதி பக்தியாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் ஒரு ஆஃபீஸில் வந்துங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்குது. ஆஃபீஸ் மேனர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக கார்ப்பரேட்லலாம் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. மத சின்னங்களை அணிஞ்சிட்டு வர்றதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது நாம் எதையுமே நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. கடவுளையும் விட்டு கொடுக்க வேண்டியதில்லை, கடவுள் வேண்டாங்கிறதையும் விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த விஷயத்தில் அவர் சொன்னது தப்பு இல்லை. ஒரு ஆஃபீஸ்னால் இங்கே இப்படி இருக்கணும்ப்பா, ரொம்ப இப்படி வந்தேன்னா இந்த அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஒன்று, ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் இல்லையா, எல்லா இடத்துக்குமே அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது வந்து பண்ணலை அப்படின்னா அது தப்பு இல்லை. அவர் சொன்னதில் தப்பு இல்லை. ஆனால் அதையே அவரே தப்பாக ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. இது எனக்கு கிடச்ச இது அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒரு சாதாரண விஷயத்த வந்து இப்படி புள்ளி புள்ளியாக ஜாயின் பண்ணி ஒரு கதையாக பேசி முடிச்சிட்ட மாதிரி இருக்குது. எங்கேயுமே வந்து எல்லா சுச்சுவேஷனையும் கொண்டாந்து இவராகவே சேர்க்குறாரு. நான் வந்து இப்போ இதை சொல்லலாமான்னு தெரில. பாராவோட கதைகளில் வந்து நான் இதை பார்த்துருக்கேன். அவர் பெரிய எழுத்தாளர் தான், இருந்தாலுமே சில இடத்துல என்ன பண்ணுவார்னா, நடுவில் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னா ஊடுபாவறதை வந்து கொண்டாந்து சேர்த்துருவார். இது வந்து இந்த இடத்துல முன்னமே இது மாதிரி தயாராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ப்ளக்இன் பண்ணிடுவார் அந்த விஷயத்த. ஸோ அவர் பண்ணும்போதே எனக்கு ஆடாக தெரியும். இந்த கதையிலலாம் என்னை பொறுத்துக்கவே முடியல. இந்த ப்ளகின்ஸ் எல்லாம் நடுவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான விஷயங்களை வந்து கொண்டாந்து சேர்த்துக்கிட்டே இருக்காரு. ஏதாச்சும் எழுதணுமேன்றதுக்காக 4-5 புள்ளியை வச்சு கோடு இழுத்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவர் என்ன நினச்சிட்டு இருக்கலாம், இப்போ இந்த கார் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இது போயிட்டே இருக்கும், கன்வேயர் போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு பார்ட்டாக அப்படியே ஒரு ப்ரோபோ வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மெஷின் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே ஃபிட் பண்ணிக்கிட்டே வரும். கடைசியாக மூவ் ஆகி வரும்பொழுது ஒரு கார் வந்துடும். ஒரு பாட்டில் ட்ரிங்க்கில் வந்து தயார் பண்ணுற கம்பெனியில் பார்த்திங்கன்னா பாட்டில் ஒரு இது வாஷ் பண்ணும், அதுக்கப்புறம் அதை வந்து வேக்யூம் பண்ணுவோன்னு, அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுவோம், மூடியை போட்டு சீல் பண்ணுவோன்னு பாட்டில் வெளியே வந்துடும்.
இது மாரி வரிசையா நடந்துட்டே இருந்து அது மாரி ஒரு சிச்சுவேஷன கொண்டாந்து கோத்துக்கிட்டே வந்திருக்காரு. பட் நான் சொன்ன இந்த 2 புரொடக்ஷனும் பண்ணது மாரி இல்ல இந்த கத. எங்க இதுல ஒரு 5 நாட்டு பொன் கதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா 5 மருமக இருப்பாங்க. அவங்கவங்களுக்கும் மாமியார் ஒரு ஒரு வேலைய பிரிச்சு குடுத்துருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து சமைக்கிறது, ஒருத்தருக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறது, அம் ஒருத்தர் வந்து பரமாறுறது, அ ஒ ஒருத்தர் வந்து இலை எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு வரிசையா வேலை குடுத்துருப்பாங்க. அவங்கவங்க வேலைய அவங்க 5 பேர் மருமகளுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது. அவங்க யாரோடையும் யாரும் பேசிக்க மாட்டாங்க. அவங்க வேலை மட்டும் அவங்க கரெக்ட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மாமியார் சாப்பிட உட்காரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சமைச்சு வச்சிருப்பாங்க ஒரு பொண்ணு. அடுத்த பொண்ணு வந்து அ ஒருத்தங்க காயெல்லாம் வெட்டி குடுப்பாங்க. 2வது ஆள் சமைப்பாங்க. 3வது ஆள் எல்லாத்தையும் கொண்டாந்து வைப்பாங்க. மாமியார் வந்து உட்காருவாங்க. 4வது ஆள் பரிமாறுவாங்க. 5வது பொண்ணோட வேலை என்ன? இலை எடுக்கிறது. மாமியார் சாப்பிட்டாங்களா இல்லையோ தெரியாது. இலைய எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான் மாமியார் சாப்பாடே கிடைக்காது. அந்த மாதிரி வரிசையா எதையாவது செய்யணும்னு சொல்லி அந்த மாதிரி முடிச்சுட்டாரு. இவருடைய கதைகள் நான் ரொம்ப படிச்சதில்ல. ரொம்ப இல்ல படிச்சதே இல்ல. இதுதான் படிக்கிறேன். பட் இவர் பேர கேள்விப்பட்டுருக்கோம் நாம. என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். நேரடியா படிச்சதில்ல. பட் இதுக்கப்புறம் அத யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அதுதான் வருத்தமா இருக்குங்க. எதுனாவது எழுதி குடுக்கணுமேங்கிறதுக்காக எழுதி குடுத்துட்டாரான்னு தெரியல வாசகசாலைக்கு. அவரே உட்காந்து அவர் கதைய நல்லா ஒரு தடவ படிச்சு பார்க்கணுங்கிறது தாங்க என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் எழுதிய டிராயருக்குள்ளே ஒரு கவர் கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காலையில் இந்த கதையை வாசித்ததும் இன்னைக்கு இந்த கதையை பற்றி பேச வேண்டாம்னு நினச்சேன். நம்ம பேசி யாரோட உணர்வுகளையும் புண்படுத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அப்படி நினச்சேன். குழுவில் வந்த பல பதிவுகளை பார்த்ததும் சரி என்னோட கருத்தையும் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறேன். இந்த ஆசிரியர் என்ன எழுதியிருக்காரு, எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத என்னோட பார்வையில் சின்னதாக சொல்லிடுறேன். சங்கமேஸ்வரனுக்கு இளமையிலே வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருது. அதனால் அவரோட நண்பர்கள், உறவினர்கள்லாம் அவர்கிட்ட வந்து வேலைக்காக ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து அதை எதுவுமே பெருசாக கண்டுக்கல. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவோட பையனுக்கு மட்டும் வேலை வாங்கி கொடுக்குறாரு. அப்படி உள்ள வர்றவர் தான் வேலை வாங்குறவர் தான் ராஜநாராயணன். ராஜநாராயணனுக்கு வந்து அவர் கொடுத்த வேலையை வந்து அவர் சரியாக செய்யலை. வேலை நேரத்தில் வந்து திருப்புகழ் பாடிட்டு இருந்தார். திருப்புகழ் பாடிட்டு இருந்தா என்ன, ஃபோன் பார்த்துட்டு இருந்தா என்ன, வேலையை செய்யலை அவ்வளோதான் இல்லையா? அந்த மாதிரி அவர் வேலையை செய்யாமல் இருந்திருக்காரு. அதனால் வேலையை விட்டு அனுப்பப்படுறாரு. பல வருடங்கள் கடந்து சங்கமேஸ்வரன் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு முறைகேடு நடக்குது. அவர் முறைகேடை வந்து அவங்க முதலாளிகிட்ட சொல்லிடுறாரு. அதனாலே வந்து அவருக்கு வந்து வேலை போயிடுது. இந்த பக்கம் வேலையை விட்டு அனுப்பப்பட்ட ராஜநாராயணன் என்ன ஆகிறாரு அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் வேலையாளாக இருந்தப்போ எந்த வேலையும் பார்க்காம திருப்புகழ் பாடிட்டு இருந்த ராஜநாராயணன் அவரோட சொந்த நிறுவனம் ஆரம்பித்ததும் அங்கே வந்து கடினமாக உழைக்கிறாரு. உழைச்சி அந்த நிறுவனத்தை வந்து உயர்த்துறாரு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு இடத்துல வேலையாளாக இருக்கும் போதில் வேலை பார்க்காம அவரோட சொந்த நிறுவனம்னா எப்படி அப்படி திடீர்னு ரொம்ப கடினமாக உழைச்சாருன்னு எனக்கு தெரியல. இந்த கதையை வாசித்து முடித்ததும் ஒரு விதமான எரிச்சல் தான் தோணுச்சு. என்ன சொல்ல வர்றாங்க, அதாவது சங்கமேஸ்வரன் வந்து யாருக்கும் உதவி செய்யலை. அவர் வந்து ரொம்ப பக்தியாக இருந்த ராஜநாராயணனை அவர் வந்து வேலையை விட்டு அனுப்பி விட்டுட்டாரு. அதனால தான் வந்து அவங்களோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. குழந்தைகள்லாம் அவர் எதிர்பார்த்தபடி இல்லை. வேலையை விட்டு அனுப்பிச்சனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அவரால் துரத்தப்பட்ட ராஜநாராயணன்கிட்டே இவர் போய் வேலை கேட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச விரும்பலை நான். யாரையும் ஏதாவது சொல்லி யாருக்காவது மனசு கஷ்டமாயிரும். அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஆனால் ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு இந்த கதையை வாசிக்கும் போதில். சரி சொல்ல வந்த கருத்து தான் நமக்கு எரிச்சல் விட்டுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லாஜிக்காவது எழுதியிருக்கலாம். 2 தடவை வாசித்தேன். முதல் தடவை வாசிக்கும் போதில் எனக்கு ஏதோ 70, 80களில் வந்த கதையா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இல்லை கோவிட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, ஐஃபோன்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி முதல்ல இப்போது நடந்துட்டுருக்க கதை தான். இப்போது கதைப்படி சங்கமேஸ்வரனுக்கு வயசு வந்து 58 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் வந்து ஒரு 80களில் வேலைக்கு சேர்ந்திருப்பார். ராஜநாராயணனுக்கு ஒரு 5 வயசு அல்லது 10 வயசு கம்மியாக இருக்கலாம். அப்போது முதல்ல வந்து ராஜநாராயணன் வேலைக்கு சேர்ந்தது வந்து 80கள்லேருந்து 90க்குள்ளே தான் இருக்கும்.
அப்போ இருந்த ஆஃபீஸ் செட்டப் எப்படி? அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு ஸ்டீல் டேபிளு, ஒரு வயர் சேர் தான் இருந்துச்சு இல்லையா? இப்போ 2000, 2005ல் வந்து எல்லா நிறுவனங்களும் கணினிமயமாக்கப்பட்டதும், அந்த அந்த டைப் ஆஃப் அந்த அந்த வகையான டேபிள், சேர்ஸ் எல்லாம் இப்போ இல்ல. இவரு சங்கமேஸ்வரன் வேற அங்க மேலாளர்ன்னு சொல்றாங்க. அதே அதே சீட்லயே உட்காந்துருந்தாரு. அதே ட்ராயர் தான் இன்னும் இருக்கா? இத்தன வருஷம் கழிச்சு அந்த ஆஃபீஸ் செட்டப் கூட மாத்தலையா? அம் வாசிக்கிறவங்கலாம் எதுவுமே பார்க்காம தான் வாசிப்பாங்கன்னு நெனைக்கிறாங்களா? என்னன்னே தெரியல. அ இப் அ கதையோட கருத்த பத்தி சொல்லணும்னா, நம்ம ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெளியில வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லைன்னு சொல்லிட்டுருந்தோம். ஆனா, மனசுக்குள்ள வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு அது இருந்தது. இப்ப தான் வந்து வெளியிலயும் சொல்றதில்ல, மனசுல இருந்தும் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா அத அழிச்சிட்டுருக்கோம். அந்த மாரி காலகட்டத்தில இந்த மாதிரி ஒரு கதைன்றது ஒரு 30, 40 வருஷம் நம்மள பின்னோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கு. அ அ இந்த மாரி கதைகள்லாம் அ இத எதுக்கு எழுதுறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி கதைகளுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. அ ஒரு வருஷங்கள் ஆக ஆக, நம்ம வயசு ஆக ஆக நம்ம ஒரு மேம் அ நம்மளோட சிந்தனைகள் வந்து மேம்படணும். அவ் அதுக்கு அத விட்டுட்டு இந்த மாதிரியான கதைகள் வந்து இது பண்ணும்போதுல, அ ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அம் அவ்வளோதான். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம சிறுகதையாடலில் இருக்கிற சிறுகதை ட்ராயருக்குள்ள ஒரு கவர். கதையோட தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா நான் வேறு ட்ராயரை நினச்சிட்டேன். இது மேஜர் ட்ராயர். சரி, ரைட்டு. அதுக்குள்ளேருந்து ஒரு கவர். இந்த எழுத்தாளருடைய கதை வந்து ஏற்கனவே ஒரு கதை நான் படிச்சிருக்கிறேன். மயிலங்கி மங்கையின் மரகத பெட்டி, அந்த கதை படித்தேன். அது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதில் இருந்த வேகம் இருந்துச்சு, ஒரு வேகம் இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறது தானே, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது, அந்த இடத்துல அப்பாச்சி வர்றது அப்படின்லாம் இருந்துச்சு. ஒரு எனக்கு அது என்னமோ நல்லா சுறுசுறுப்பாக போன மாதிரி அந்த கதை தோணுச்சு. வேகமாக படித்து முடித்தேன் அந்த கதையை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிந்தனை அதுக்குள்ளே இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த கதையில் இருக்கிற சிந்தனை அதுக்குள்ளே இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை படிக்கும்போது எனக்கு என்னமோ அந்த மரகத பெட்டியை தேடி அப்படியே அலைஞ்ச மாதிரி நிறைய அரண்மனைகளை, அந்த முக்கியமாக எனக்கு அதில் சொன்னதில் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அதை கூட பார்க்கணும் கூட தோணுச்சு, அந்த இடத்தெல்லாம். அந்த மாதிரி இது அந்த கதை வந்து பிடிச்சிருந்துச்சு. சரி, இந்த கதையும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் காலச்சக்கர அந்த கதையை படித்தோமா இதில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் படித்ததுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப டென்ஷன், கோபம் ஜாஸ்தியாச்சு. என்ன பண்ணுறது, இவ்வளோ கோபம் நம்மளுக்கு ஆகவும் செய்யாது சொல்லி கொஞ்சம் நாமே இது பண்ணிக்கிட்டேன். இந்த கதையில் ஒரு ஒரு மேனேஜர் 58 வருஷம் ஒரு கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்குறாரு. அவருக்கு திடீர்னு அவர் மேனேஜர் செய்கிற தவற ஓனர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அது ஓனரோட பேரனுக்கு அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவர் அங்கேருந்து வெளியேற்றப்படுறாரு. அது எனக்கு அந்த இடத்துலயே கொஞ்சம் ஒரு இருந்துச்சு. இத்தனை வருஷம் வேலை செஞ்சவரை சட்டுன்னு வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியுமா? அதெல்லாம் அனுப்புவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளோ வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருந்தவருக்கு திருப்பி அவருடைய தேவை அந்த கம்பெனிக்கு இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு டக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கிட்டாங்க வேலையை விட்டு. அந்த மேனேஜர் ரொம்ப இது அவரே சிஇஓ ஆகிட்டார், மேனேஜர் வேறு. அதனால் அவரை ரொம்ப அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாங்க. அவர் ஆனால் வெளியே வர்ற அன்னைக்கு வேறு ஏதாவது பேப்பர் அவர் கையில் கிடச்சி நம்ம நாளைக்கு மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தன்னுடைய மேஜை ட்ராயரை குடையும் போது தான் கண்டுபிடிக்கிறாரு ஒரு பழைய லெட்டர். அவர்கிட்ட வேலைக்கு கேட்டு வந்த லெட்டர்ஸ் நிறைய இருக்குது. அதில் இருந்ததெல்லாம் அவர்கிட்ட அப்ளிகேஷன் வந்தது. அந்த லெட்டர்ஸ்லாம் ஆனால் யாருக்கும் நான் வேலை வாங்கி கொடுத்தேன் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அதில் சொல்லப்படலை. நானும் எல்லாருக்கும் வேலை கொடுக்காம ஏமாத்திருப்பார் போல இருக்கு, இவரை நம்பி கொடுத்தவங்களெல்லாம் அவர் ஏமாத்திருப்பார் போல இருக்குன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இல்லை, அவருடைய வீட்டில் வேலை செஞ்ச அம்மாவுடைய பையனுக்கு வேலை வாங்கி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பையன்தான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்காமல் வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமாயிட்டான். ஆஃபீஸில் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும்
அதுக்கேற்ற மாதிரி அவர் ரொம்ப ஒன்று நினச்சி அவரை என்ன சொல்லலை, நீ வந்து ரொம்ப இல்லைப்பா, கொஞ்சம் இதாக வச்சு வா, லைட்டாவது இப்போ வச்சுக்க, இவ்வளோ பெரிய பட்டை போடாத அப்படி தான் சொன்னார். ஆனால் அதையும் விட்டு அவருக்கு இருக்க முடியல, சரி வேலையை விட்டு போன்னு சொன்ன உடனே வெளியே போயிட்டாரு. ஆனால் அதை ஒரு குற்ற உணர்வாக எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை அந்த அதனால அவருடைய குடும்பம், மனைவி எல்லாம் கால் விளங்காமல் படுத்திருக்கிறதும், மகன் ஒரு பையன் ஊர் சுற்றி திரியிறதும், ஒரு பையன் அவங்கள விட்டுட்டு போனதும், இதுக்கெல்லாம் காரணம் இந்த இது காரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் எப்படின்னு தெரியல. அப்புறம் அவர் அங்கேருந்து வெளியில் வந்து அந்த வேலையை விட்டு வெளியே இருக்கிறவர்கிட்ட வேலைக்கு வரும்போது அவர், நீங்கள் ஒரு சின்ன திரியராது என்ன செஞ்ச வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல நீங்கள் வாங்கின காசு பாவக்காசு, அதில் வந்து சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியல, என்ன சொல்லுவாங்கன்னா வியாபாரத்தில் சொல்லுவாங்க, மீன் விற்ற காசு நாராது, நாய் விற்ற காசு குறைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் அது எப்படி பாவம் வந்துச்சு? அது ஓனர் பாவம் பண்ணியிருந்தாருன்னா அது ஓனருக்கு தான் போகணும். அங்கே வேலை செய்கிறவன் அந்த ஓனருக்கு உண்மையாக உழைச்சிருந்தான் அப்படின்னா அந்த பாவம் இப்படி எப்படி வந்து சேர்ந்துருக்கும். இது அவருக்கு பாவம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு கொள்கையில் இருக்கிறாரு, நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் பக்தி பலமாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சமூக நீதி எங்கெங்கெல்லாம் காக்கப்படுதோ தெரியாது, வியாபாரம் செய்கிற இடங்கள்ல காக்கப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். நிறையா இடங்கள்ல வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக ஜாதி கூட, அதான் கீழ் ஜாதி மேல் ஜாதியெல்லாம் பார்க்காம எல்லாரையும் அண்ணா அக்கான்னு சொல்லுவாங்க, எல்லாரையும் வாங்க போங்கம்பாங்க, எல்லார்ட்டையும் ஒரு மரியாதையாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் நடக்கணும். அதனால் அங்கே ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் வியாபாரம். அதாவது பணத்துக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, பணம் புழங்குற அந்த வியாபாரத்துக்கும் ஜாதி மதம் கிடையாது. அப்படிதான் நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் இருந்திருக்குது. இன்னும் வேற எங்கேயாவது அப்படி ஜாதி மதம் பார்த்து வியாபாரம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவங்க இவங்களுக்கு, அவங்கள மாதிரி ஆளுங்க மட்டுமே வியாபாரத்துக்கு வந்து அந்த வியாபாரம் ஜெயிச்சிருமா? அந்த ஸ்வீட் கடையில் அந்த மாதிரி திருநீர் வச்சுட்டு வந்து ஒருத்தர் ஸ்வீட் கொடுப்பாரா? எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் எப்படி தெரியுது? இதெல்லாம் படிக்கும்போது ஒரே ஒரு வாசனை ஒரு நினைவு வந்துச்சு எனக்கு, எத்தனை பெரியார் வந்தாலும் இப்படிப்பட்டவங்கள திருத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அவள் இந்த டைமில் பெரியாரை குறித்து வேற படிச்சுட்டு இருந்ததுப்போ எனக்கு தெரிஞ்சது, பெரியார் இதனால தான் ரொம்ப ஆவேசப்பட்டு நிறையா பேசியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நாம் பெரியார் அளவுக்கெல்லாம் ஆவேசப்பட்டு யார்கிட்ட போய் வேற பேசியிருக்க மாட்டோம். இதே இது பெரியாராக இருந்தாலும் அந்த டைமில் அவரை கூப்பிட்டு வச்சு திட்டிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கதை மனுஷனுக்கு ரொம்ப கோபத்தை தூண்டின கதையாகி போச்சு. ஏன்னா நம்ம ஜனநாயகம் உள்ள நாடு, இந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் எல்லாம் சரியான ஒரு இது கொடுக்கணுங்கிறத ஒரு ஜனநாயக நாடு இது. இதில் வந்து இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை, ஒரு பிற்போக்கான சிந்தனையை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இதை மக்கள் மத்தியில் விதைக்கிறதும் தப்பு தான். நன்றி. அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்றைய சிறுகதை, ஐயோ டக்குன்னு பேர் கூட ஞாபகத்துக்கு வரலைங்க. ட்ராயர் இன்னமும் ஆரம்பித்தது. எனக்கு அந்த கதையோட பேர் கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இப்போ எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கிறாரு ஒரு கதை. அது வந்து நமக்கு எப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை எழுதுனா, முதல்ல ஒரு கதை ஒருத்தங்க எழுதுகிறாங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தான் இருக்குது ஒரு கதை. நான் வந்து கல்லூரி காலங்களில் வந்து இந்த மாதிரியெல்லாம் கதைகள்லாம் எழுதி இந்த வாரமலருக்கு அனுப்புறது, சிறுவர் மலருக்கு அனுப்புறது. ஏன்னா விகடனுக்குலாம் அனுப்புனா குப்பை குடலில் கூட அதை போட மாட்டானுங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நாங்களாம் அனுப்ப மாட்டேன். ஆனால் என்னுடைய கதைகள் வந்து லோக்கலில் இருக்கிற கலைமகள்னு ஒரு பத்திரிக்கை, எனக்கு சரியாக பேர் தெரியல, திண்டுக்கல்லில் நான் படிக்கும் பொழுது அந்த பத்திரிக்கைகள்லாம் வரும். எங்கள் தமிழ் பேராசிரியர்கிட்ட கொடுத்துருவேன், அவங்க வந்து அதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் மேக்ஸ் படிக்கும்போதுங்க, பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும்போது. அப்போ வந்து ஒரு தடவை வாரமலரில் இந்த மாதிரி ஒரு கதையை நானும் எழுதியிருந்தேன், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னாடி. இதே மாதிரி ஒரு கதை, ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்லி ஒருத்தவங்க செய்யாமல் போகும்போது அவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஒன்று செய்யாமல் போகிற மாதிரி ஒரு சாதாரண ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கதை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் 25 வருடங்களாக இவர் வந்து வளரவே இல்லை போல இருக்கு. இல்லை வாசகர்கள் வளர அப்படின்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியலை. ரெண்டாவது வந்து அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறவங்க வந்து பேசிக்காக அப்போ எப்படின்னு தெரியல, பட் இப்போல்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் படித்து வாசகர்கள் வந்து எப்படி இருக்காங்க, அவங்க எவ்வளோ அப்டேட் ஆகிருக்காங்க,
அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எழுதவே ஆரம்பிக்கணும். இப்போ இவ்வளோ குறை நம்ம சொன்னாலுமே நம்மளால ஒரு கதையோ உன்னால் எழுதிட முடியுமா அப்படின்னா எழுத முடியாது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இவ்வளோ மோசமாக நம்ம எழுத மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரந்துபட்ட நம்மளுடைய வாசிப்பு வந்து இவ்வளோ மோசமாக நம்மளை எழுத வைக்காது. எழுத்தாளர் புத்தகமே வாசிப்பு பழக்கம் இல்லாத ஒரு போல இருக்குது அப்படின்னு நம்மளை எண்ண வைக்கிது. ரெண்டாவது வந்து கதையை பற்றி சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண பழிவாங்கல் கதை தான் இது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி. இவர் வந்து ஓனரை பகைச்சிக்கிறது, அவர் மூலயமா வேலை போகிறது, இதெல்லாம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு அலுவலகம் அப்படிங்கிறப்ப அலுவலகத்துக்கு இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை தான் அவர் சொன்னார். பட் அதுக்கு அவர் இவ்வளோ குற்ற உணர்ச்சி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை என்னென்னா, நீ ஒன்றும் வேலைக்கு வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதுதான் அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை தூண்டிருச்சா என்னன்னு தெரியல. இன்னொன்று என்னென்னா, அதுதான் அவர் சொன்னதான் சரின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னோட பணிபுரியும் ஒரு நபர் வந்து ஒரு சமூக அறிவியல் ஆசிரியர் வந்து நாமம் போட்டிருப்பாரு. 2 நெத்தி புட்டிலையுமே சந்தனம் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட தன்னை வந்து ஒரு வெங்கடாஜலபதி மாதிரியே, திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு வருவார். தலையில் தலைப்பகையும் கையில் சங்கு மட்டும்தான் இருக்காது, மீதி எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரி தான் ஒரு அமைப்போடு வருவார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கையில் வந்து கயிறு கிட்டத்தட்ட ஒரு 10 கயிறு கட்டியிருப்பார். மணிக்கட்டுலேயே மொத்தம் ஒரு கலராக ஒரு 10 கயிறு இருக்கும். இந்த கோவிலில் கொடுத்தது, அந்த கோவில் கொடுத்தது அப்படின்னு. சார் அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்க சார், ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளே நீங்கள் இப்படி வரக்கூடாது. பிள்ளைங்களுக்கு வந்து பொதுவாக ஆன்மீகமாகவே நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. நிறைய பொய்களை வந்து பரப்பிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு பள்ளியில் வந்து இதை நீங்கள் வந்து போதிக்கவே கூடாது அப்படிலாம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவருடைய அப்பியரன்ஸை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவருக்கு பேரை யாருமே சொல்லாமல் நாமக்கரனே இப்போ ஊரு ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு பேராகவே ஆயிடுச்சு. இப்போ இந்த மகாவிஷ்ணு பிரச்சனை வந்து மாட்டினதுக்கப்புறம் தான் ஆள் கொஞ்சம் அடங்கியிருக்கிறாப்புல. சரி நம்மளையும் தூக்கி உள்ளே வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு அலுவலகம், ஒரு எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அந்த மதம் சார்ந்த அடையாள குறியீடுகள் வந்து ரொம்ப அதிகமாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். மூட நம்பிக்கைங்கிறது வேற, கடவுள் மறுப்புங்கிறது வேற, ஆன்மீகங்கிறது வேற. அது நிறைய பேர் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆன்மீகத்தை ரொம்ப நம்புகிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ளவே வச்சுக்கலாம். அதை வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பட் அதை வந்து ஒரு பணிபுரியும் இடத்துல அது மாதிரி பண்ணும் பொழுது நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கிட்டு, இதே வந்து எங்கள் பள்ளியிலையும் நடந்திருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் ஸ்கூல்லையுமே எல்லா பக்கமும் சாமி ஃபோட்டோவாக இருக்கும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து பெரும்பான்மையாக இந்துக்கள் பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லைங்க. பட் அதே சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூலாக இருந்தால் பலதரப்பட்ட குழந்தைங்களும் இருக்கும். இவங்க டெய்லி வந்தோன்னா ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்கிறது, சரஸ்வதி மந்திரம் சொல்லு அப்படிங்கிறது, அதெல்லாம் சொல்லும்போது நான் நிறைய எதிர்த்துருக்கேன், நிறைய கெட்ட பேரும் வாங்கியிருக்கேன். இதுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நான் ரொம்ப தவிர்த்துருவேன். சார் வேண்டாம், இதெல்லாம் பண்ணாதீங்க, என்னைக்காக இருந்தாலும் இது பிரச்சனை, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பள்ளியில் வந்து ஒரு மதத்தை வந்து நம்ம ஆதரிக்கவே கூடாது அப்படிம்பேன். நீ இந்து தானே, நீ ஏமா இப்படி பேசுகிற அப்படின்னு. நான் இந்துவாக இருக்கேன், மனுஷனாக இருக்கேன், மிருகமாக இருக்கேன், நான் என்னவாவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் இதை ஆதரிக்காதீங்க சார், இது சரியில்லை அப்படிம்பேன். இதுதான் வந்து சரி. அவர் சொன்னது ஆனால் சரியான ஒரு விஷயந்தான். அந்த அலுவலகத்தில் அதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். அதில் எந்த தப்புமே கிடையாது. இன்னொன்று வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்வீட் கடையில் வந்து நாமம் ஏதாவது ஒரு நாமமோ திருநீரோ போட்டுட்டு வந்தால் தான் வேலை செய்யணுங்கிறது ரூல்ஸு அப்படின்னு சொன்ன உடனே அவர் பட்டை போட்டுக்கிட்டு குங்குமம் வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது. பிடிக்கவே இல்லை. நாளைக்கு ஒரு இஸ்லாமியர் அந்த வேலைக்கு வர்றாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவான், அந்த பையன் நீ பட்டை போட்டுட்டு வந்தால் தான் நான் வந்து உங்களுக்கு தருவேன். இல்லை ஒரு கிறிஸ்டின் வந்து அந்த வேலைக்கு வர்றாங்க, அவருக்கு உதவி செஞ்சவராகவே இருக்கட்டும். சப்போஸ் இப்போ இந்த பர்சன் ஒரு கிறிஸ்டினாகவே இருக்கட்டுமே, இப்போ என்ன பண்ணியிருப்பார் அவர், நீங்கள் பட்டை போட்டுட்டு வந்தால் தான் வேலை தருவேன். நாம் இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்துக்களுக்கு மட்டும்தான் அங்கே வேலை தருவேன் அப்படிங்கிறதே ஒரு அசிங்கம் தானே இது. அது என்ன மாதிரியான ஒரு முதலாளித்துவம் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. அதை வந்து இவர் பெருமையாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும், அவர் என்னமோ நல்ல பணத்தை சம்பாதிக்க போகிறது மாதிரியும், பிஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு லாபம் வச்சு ஏமாற்றி யாருமே முதலுக்கு வந்து அப்படியே விற்று யாரும் காசாக்க போகிறதில்ல. அது இல்லைன்னா நல்ல பணம் கெட்ட பணம்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக தான். அதில் ரொம்பவும் நேர்மையாக ரொம்பவும் இதாக இருந்தாலும் சம்பாதிக்கவும் முடியாது. பிஸ்னஸ்ங்கிறதே அதுதான்.
அப்படி தான் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க. இதில் நல்ல பணம் கெட்ட பணம்னு ஒன்றுமே கிடையாது. இன்னமும் இவ்வளோ வருஷம் ஒரு 58 வயசு வரைக்கும் அந்த பணத்தில் தான் அவர் வாழ்ந்திருக்காரு. அந்த பணத்தில் தான் அந்த பையனை படிக்க வச்சிருக்காரு. அந்த பணத்தில் தான் அந்த பையன் ஃபாரினில் போய் ஒரு வெள்ளைக்கறி உசார் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக சாப்பிட்டதெல்லாம் கெட்ட பணம், 58 வயசுக்கு மேலே ஒரு நல்ல பணத்தை சம்பாரித்து அந்த பணத்தில் வந்து இவரும் இவங்க மனைவியும் போஜனம் பண்ண போகிறாங்களாம். அந்த நல்ல பணத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து குணமாக போகுது அப்படின்னாரு. இது வந்து மூட நம்பிக்கையினுடைய உச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் வந்து அவங்கள காப்பாற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு பயங்கர ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கோபமாக வந்தது. இன்னும் வந்து எழுத்தாளர்கள் வந்து வளரணும். இவர் வந்து சிறுவர் மலருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக தெரியாமல் வாசகசாலைக்கு அனுப்பிட்டாரோ இந்த இதை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் இருந்தாலும் வாசகசாலை இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க இப்போ எப்படி வண்ணதாசன் ஐயாவோட கதைகளையும் பிரசுரம் பண்ணிட்டு சௌமியா அவர்களோட கதையை பண்ணுறாங்க, சரியோ தப்போ சிஎஸ்கேவோட கதைகளையும் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு கதைகளையும் பண்ணும் பொழுது எனக்கு புரியவே இல்லை, என்ன ஒரு ஸ்கேல் இவங்க வச்சுருக்காங்க. ஒரு கதை வந்து யார் அனுப்புனாலும் அவங்க பிரசுரம் பண்ணிடுவாங்களா, இல்லை இந்த ஸ்கேல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கதை படித்து பார்த்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்களா அப்படிலாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பிரசன்னா சார் சொன்னால் நான் கொஞ்சம் கலந்து தான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. நான் வந்து இப்போ நேற்று தான் சொன்னேன், 4 நாளாக கொஞ்சம் நல்ல நல்ல கதைகளாக வந்துக்கிட்டு இருக்குன்னு. என் நாக்குலேயே சனி இருந்திருக்கும் போல இருக்குது, எனக்கே தெரியல. இப்போ என்னென்னா என்னது இது 4 நாளாக நல்ல கதைகள் வந்துகிட்டு இருக்கேன்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் குட் ஸ்டோரிஸ் தான் வந்துக்கிட்டே இருந்தது. என் கண்ணே பட்டுருச்சு போல். இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான கதை மாதிரி, அது எப்படி என்ன கதை மோசமான கதைன்னு கூட சொல்ல முடியல, அது ஒரு மாதிரியான கதை மாதிரி வந்துருச்சு. படிக்கிறப்பவே என்ன கதை எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு கதை. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இந்த கதையில் ஒன்றும் இல்லை. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். டிராயர் உள்ள ஒரு கவர் அப்படிங்கிற கதை. இந்த இது சொல்லுவாங்களா, இது வீடு இல்லை சார், விக்ரமன் சார் படம் அப்படிம்பாங்களே சந்தானம், அது மாதிரி ஒவ்வொரு கதை படிக்கும்போதும் நமக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் மைண்டில் வரும் இல்லைங்களா. எனக்கு இந்த கதை படிக்கும்போது வியட்நாம் வீடு ஞாபகம் வந்தது. எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ப்ரிஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ், சிவாஜி கணேசன் நடித்தது. நான் அந்த படம் பார்த்துருக்கேன், வியட்நாம் வீடு அப்படிங்கிறது. அந்த படத்தில் வர சிவாஜி கேரக்டர் ஏங்க அதே தாங்க, அந்த படத்தோட ஸ்கிரிப்டை தாங்க இவர் மாற்றி எழுதி வச்சுருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையே தான் ஒரு சிவாஜி கேரக்டர் வந்து இது மாதிரி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருப்பாப்புல. அவர் கீழே அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவன் வந்து அந்த மாதிரி இருக்கவன் வந்து பண்ணுற தப்பை வந்து இவர் கண்டிச்சிருப்பாப்புல. அதை கரெக்டாக இது பண்ணி இவருக்கு வேலைக்கு ரிட்டையர்மெண்ட் இதை வந்து மறைச்சி விட்டு காலி பண்ணியிருப்பான். அவர் வீட்டுக்கு போய் இது பண்ணும்போது கடைசியாக திரும்ப அவருக்கு நல்ல ஒரு இடத்துல கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்ச அதிர்ச்சியிலே அவர் செத்துருவார். இதை அப்படியே கொஞ்சம் பாதி அங்கேருந்து எடுத்து பட்டி டிங்கரிங் பார்த்து பட்டையை போட்டு விபூதியை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்காப்புல. நாங்கள் கூட உண்மையிலேயே காலச்சக்கர நரசிம்மான்னு எல்லாரும் மதிக்கிறத வச்சே ஒரு ரொம்ப பெரிய எழுத்தாளர் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு எப்படி சொல்கிறது, இது சிறுகதை நம்ம எவ்வளோ இருக்குது நம்ம கொண்டாடுற மாதிரி, நம்மளே எவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாசகசாலைக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லணும், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது, சிரிப்பாக தான் இருக்குது. அன்றைக்கி காலையிலேருந்தே போகவும் நான் என்ன நினச்சேன்னா ஏதாவது கொஞ்சம் மூட நம்பிக்கை சார்ந்து எடுத்துருப்பேன்னு நினச்சேன். அப்படி எழுதியிருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அம்மாடி, நல்லா கவனித்து பாருங்கள், இந்த கதையில் எங்கேயுமே டெக்னாலஜியே வரல. 1970 வந்த அந்த வியட்நாம் வீடு படத்தோட ஸ்கிரிப்டே தாங்க அது. மனுஷன் படம் பார்த்துருப்பார் போல இருக்குது, வாசகசாலையில் கதை கேட்டிருப்பாங்க. நம்ம ஏன் இதே மாதிரி ஒரு கதை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து எழுதிட்டார். செம்ம ஃபன்னாக இருக்குது நினச்சி பார்த்து சிரிக்கிறதுக்கு. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, இந்த மாதிரி கதைகளாக இதெல்லாம் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரணும். இப்படிப்பட்ட கதைகளே எழுதப்படும் போது நம்மளாம் ஏன் கதை எழுதக்கூடாது அப்படின்னு. ஓகே, யாரும் மனசு வருத்தப்படாதீங்க இதுக்காகலாம். பட்டு எல்லா விதமான கதைகளையுமே படிப்போம். நம்ம விமர்சகர்கள் படிக்காமல் பேசாமல் விட்டால் அப்புறம் எல்லாரும் பெரிய எழுத்தாளர்கள்னு கொம்பு வச்சுட்டு திரிகிறாங்க இல்லையா, அது தவறான செயலாகிடும். இது வந்து எனக்கு விமர்சிக்கிறதுக்கெலாம் இதில் ஒன்றும் இல்லை. எனக்கு இது வந்து படித்தோடனே
வியட்நாம் வீடு படம் தான் ஞாபகம் வந்தது, சிரிப்பு தான் வந்தது, அவ்வளோதான். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் கிருஷ்ணா பேசுகிறேன். இன்றைய சிறுகதை டிராயருக்குள்ளே ஒரு கவர். சிறப்பான கதை. அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு வேலை ஒன்று இருந்தது. அதனால் வெளியில் போக வேண்டியிருக்குன்னு சொன்னதும் என்னோடய மாமியார் என்ன கேட்டாங்கன்னா, பிள்ளையார் வாங்கி வைக்கலையா உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைக்கலண்ணா அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, வீட்டில் ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க, பிள்ளையார் வாங்கி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆம்பளை பிள்ளைக்கும் பிள்ளையாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரே பிள்ளை வச்சுருக்கிறீங்க, பிள்ளையார் வச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தோப்பா ஐயாவே சொல்லியிருக்கிறாரு, விநாயகர் சதுர்த்தி வந்து நம்மளுடைய திருவிழா இல்லையாம்மா, தைப்பூசம் தான் நம்மளோடது அப்படின்னு சொன்னேன். தோப்பாவது மாக்காப்பாவது நீங்கள் வந்து சொல்கிறத செய்யுங்க அப்படின்ட்டாங்க. சரி, நானுமே வந்து இதுக்கு என்ன லாஜிக்கு அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். அவங்களும் ஒன்றும் சொல்ல. ஆனால் கடைசியில் பிள்ளையார் வைக்கவே முடியல, வைக்கல, வேறு வேலை இருந்ததுனால அன்றைக்கி தவறிடுச்சு. அடுத்து ஒரு வாரத்தில் பையனுக்கு வந்து டேர்ம் 1 எக்ஸாமு. டேர்ம் 1 எக்ஸாமு என்ன பண்ணிட்டான்னா, ஒரு நாள் லியோ படம் பார்த்துட்டு அவன் படிக்கல. நைட்டு 10 மணிக்கு வந்து நாளைக்கு என்ன எக்ஸாமுன்னு கேட்குறான். சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமு. சரின்னு அதன் பிறகு படிக்க வச்சு அனுப்பிச்சோம். பேப்பர்லாம் கொடுத்தாங்க. பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா சோஷியல் சயின்ஸில் ஃபெயிலு. என்னடா படிச்சுட்டு போனே, ஏன்டா எழுத அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக எழுதுகிறம்பா, ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி விபூதி வச்சு கொடுப்பா அப்படின்னா. எதுக்குடா விபூதிக்கும் எக்ஸாமுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னா, இல்லைப்பா ஃப்ரெண்டு தான் சொன்னான், விபூதி வச்சுட்டு வந்தால் எக்ஸாம் நல்லா எழுதலாம் அப்படின்னு சொன்னான். யாருடா அவன் ஃப்ரெண்டு, அவன் எவ்வளோடா அவன் மார்க் அப்படின்னு கேட்டால், அவன் 22பா அப்படின்னா. அதுவும் ஃபெயில் மார்க்கு தானடா அப்படின்னு. ஆமாம்பா, எப்பயுமே அவன் 3 லைன் வச்சுன்னு வருவான், அன்றைக்கி வந்து 1 லைன் தான் வச்சானா, அதனால் அவனும் ஃபெயில்ப்பா அப்படின்னும். டேய், சம்மந்தம் இல்லாமல் கதை சொல்கிறியாடா, உன் ஃப்ரெண்டு யாருடா, அவனை பார்க்கணுடா அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் நான் அப்பயே சொன்னேன்ல, நீங்கள் கேட்கல பார், புள்ள ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு தலையெல்லாம் சுற்றிருச்சு. என்னடா விநாயகருக்கும் இந்த எக்ஸாமுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு வேளை கேட்டிருந்தா விநாயகர் தான் மகாபாரதம் எழுதினார், அவரோட தந்தத்தை உடச்சி எழுதினார்னு சொல்லியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, ஏற்கனவே இந்த கதையை படிச்சுட்டு எல்லாருக்கும் தலை சுற்றிருக்கோம். இதில் நான் வேறு ஒரு புது கதை. இந்த கதைக்குள்ளே வந்தால், அவருக்கு வந்து ஆஃபீஸில் லெட்ரு கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை பிரிச்சே பார்க்காம படிக்கிறாப்புல. அதில் படிக்கலை, அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அவருக்கு சொல்கிறாப்புல. சரி, ஓகே. அடுத்து எனக்கு அந்த ஃபோட்டோ போட்ட காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த தாடி பாலாஜியோட ஒரு காமெடி. ஒரு நோயாக சொல்லிக்கிட்டே வருவா. கடைசியில் விவேக் சொல்லாப்புல, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. இது ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, பிள்ளை அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிட்டான், வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஒரு பிரச்சனையாக அடிக்கிட்டே போகிறாங்க. அடுத்து இவருக்கு என்ன பிரச்சனை வேலை போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா, அங்கே இருந்த ஒருத்தருடைய ஃப்ராடு தனத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் போய் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அந்த ஆஃபீஸில் சொன்னதும், உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து ஓனர் ஆகிடுறாப்புல. அடுத்து இவருக்கு வந்து சிஓ பதவி கொடுத்துட்றாப்புல. என்னப்பா இது லாஜிக்கே இல்லாமல் ஒரு கதையாக இருக்குதே. அதுக்கு சிஓ பதவி கொடுத்ததுக்கு கம்பெனி அவர் பேரில் எழுதி வச்சுருக்கலாமேன்னு தோணுச்சு. இன்னமும் இந்த போல் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்களா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், என் ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு செலவு பண்ணுறாங்க, 4 லட்ச ரூபா மாதம் வீட்டு வாடகையிலேருந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. இல்லை பொள்ளாச்சி நண்பர்கள் கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. லாஜிக்கே இல்லை.
மனுஷன் போனவர் அந்த கெஸ்ட் ஹவுஸை பார்த்துட்டு ஏதாவது காஃபி டீ குடிச்சிட்டு, எப்படிப்பா நீ இவ்வளோ சம்பாதிச்ச, எனக்கும் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தினா நானும் ஏதாவது முன்னேறிடுவேன், 58 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அந்த மனுஷன் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. அடுத்து கதை நகருது. இவரோட வெளியே போகிறதுக்கான நாள் வருது. அந்த ட்ரா திறக்கிறாரு. எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்திருப்பாரு, அத்தனை வருஷம் ஆயுத பூஜை வந்திருக்காதா, இல்லை தீபாவளி பொங்கல் எதுவுமே வந்திருக்காதா, இவங்க க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்களா, அந்த ட்ராயரே திறந்துருக்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அதுக்குள்ளே அத்தனை கவரா அப்படின்னும் தோணுச்சு. இது எத்தனை வருஷமாக இது என்ன பொக்கிஷமாக அப்படியே வச்சிட்டு இருந்தார் அப்படின்னு கேள்வி வந்தது. ஒருவேளை எம்என்சி கம்பெனியாக இருந்தால் கூட நீங்கள் மற்ற கிறிஸ்மஸோ இல்லை நியூ இயர்க்கோ இதை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டிங்களா அப்படின்னு இருந்தது. அடுத்து அந்த நபர், இன்னொரு நபர் பட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு கோவில் உணர்வில் அங்கே உள்ளே வேலை செய்கிறாப்புல. அந்த மனிதர்கிட்ட இவர் திரும்பி போய் நிற்கிறாரு அப்படின்னு கதையை முடித்தாங்க. கதை படிச்சுட்டு இருக்கும்போதே சிரிச்சிட்டே கதை படிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் கொஞ்சம் வேகமாக சிரிச்சிட்டேன். வீட்டுக்குள்ளே வேகமாக சிரிக்கிறது சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். ஒன்று இந்த கதையை சொல்லணும், இல்லை அப்படின்னா ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே சேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி மாட்டிட்டேன் இன்றைக்கி. இதில் இன்னொரு ஞாபகம் என்ன வந்துச்சுன்னா, இந்த கோவிடு நேரத்தில் நம்மளெல்லாம் கைத்தட்ட சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் 9 நிமிஷமா 9 செகண்டா ஏதோ ஒரு டைம் விளக்கு அணைக்க சொன்னாங்க. அப்போ எங்கள் இந்த அசோசியேஷன் குரூப்லேருந்து ஒருத்தர் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணார். அந்த மெசேஜை தேடினேன், கிடைக்கல. என்ன சொன்னார்னா, அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, அவர் எழுதினாரா இல்லை ஃபார்வர்டு மெசேஜான்னு தெரியாது. அதாவது அந்த 9 மினிட் ஏன் அந்த விளக்கு அணைக்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த கொரோனா வைரஸோட என்ன சொல்கிறது, அதோட வீரியம் குறைஞ்சி போயிருமா, அதனால் இனப்பெருக்கமாகாதான். எனக்கெல்லாம் செம சிரிப்பு. இன்றைக்கி இந்த கதை படித்தோன்னா அது வேற ஞாபகம் வந்துருச்சு. என்னையா விளக்கு அணைச்சா அதோட வீரியம் குறைஞ்சிரும்ன்றீங்களே, என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. அவர் வேற கொஞ்சம் வயசில் பெரியவர், அவரை கலாய்க்கவும் முடியல. அப்பயே அந்த மெசேஜுக்கு ஒரு சிரிப்பு ஸ்மைலை போட்டு விட்டேன். கடைசியில் பார்த்தா அது பல மடங்கு இனப்பெருக்கம் பண்ணி பல பேரை கூப்பிட்டு போயிடுச்சு அதுக்கு துணையாக. அந்த மாதிரி நடந்துச்சு. இன்றைக்கி இந்த கதையும் அது கூட சேர்த்து வச்சு பார்த்து காமெடி தான். இப்போ அடுத்த என்கொயரி வேறு நான் பதில் சொல்லணும், எதுக்கு சிரித்தேன் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி ஒரு வழியாக இந்த கதை நான் படிக்கிற மூடே இல்லை. காலையில் கோமஸ் சார் வேறு பயங்கர டென்ஷனாக போட்டாருங்களா. அப்புறம் அடுத்தடுத்து எல்லாரும் பேசுகிறதுல சரி நம்மளும் படிப்போம் என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான இன்றைக்கி நாள் முடிஞ்சுது. நன்றி, அனைவருக்கும் நன்றி.